மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை 5 மணிக்கு மேல் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு திடீரென மிதமான மழை பெய்தது. செக்காரை ரோடு, கல்லூரி சாலை, மீனாட்சிபுரம் புதிய பேருந்து நிலையம், கல்லுக்கட்டி மற்றும் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அணைக்கரைப்பட்டியில் இரவு நேரத்தில் சாலையில் உலவிய கரடிக்குட்டிகளின் விடிய வெளியாகியுள்ளது. பேருந்து வெளிச்சத்தில் சாலையில் சென்ற கரடிக்குட்டிகள் வாகனத்தின் சத்தத்தால் அருகில் உள்ள தோட்டத்திற்குள் புகுந்து மறைந்தன. கோவை மாவட்டம் சூலூர் அருகே சிசிடிவி கேமராக்களை மறைத்து பேக்கரியில் கொள்ளை முயற்சி நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெங்கடாபுரம் பகுதியில் தமிழரசன் என்பவரின் பேக்கரிக்கு அதிகாலை இருசக்கர வாகனத்தில் வந்த இரு மர்ம நபர்கள் அதன் பூட்டை இரும்பு ராடால் உடைத்துள்ளனர். இதையடுத்து பேக்கரியின் சென்டர் லாக்கை உடைக்க முடியாத நிலையில் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை துணிகளை கொண்டு மூடி மறைத்துவிட்டு சென்றனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மரத்தின் மீது ஏறிய கரடியின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கட்டப்பட்டு கிராமத்தில் தேனை ருசிக்க மரத்தின் மீது கரடி ஒன்று ஏறியது. இதையடுத்து கரடியை காண அப்பகுதி மக்கள் கூடியதும் மரத்தில் இருந்து கீழே இறங்கி தேயிலை தோட்டத்திற்குள் கரடி ஓடியது. தருமபுரி ஒகேனக்கல் மெயின் அருவியில் ஆபத்தான முறையில் உள்ள இரும்பு கம்பியை அகற்ற சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கல் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலியின் அடிப்பாகம் பழுதடைந்துள்ளது. இந்த கம்பி துருப்பிடித்து கூர்மையாக உள்ளதால் காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் சுற்றுலா பயணிகள் அதை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக வெளியான வீடியோவுக்கு அமைச்சர் சரத்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், குழந்தைக்கு வழங்க மாத்திரையை தூளாக்கிய வீடியோ தவறாக பரப்பப்படுவதாக விளக்கம் அளித்துள்ளார். ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அது துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக எம்பி ஆர் ராசா மன உளைச்சலில் உளறி கொட்டுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விசிக இடதுசாரிகள் குறித்து ஆர் ராசா பேசியது திமுகவை பாஜகவின் வசம் எடுத்துச் செல்கிறதா என்கின்ற ஐயம் எழுவதாக கூறினார். இப்ப அவர் விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகளை அவர் தாக்குதல் நடத்துவதன் மூலமாக திமுக என்கின்ற அந்த பேரியக்கத்தை பாஜகவோடு அல்லது பாஜக பாதையில் அவர் இழுத்து செல்கிறாரோ என்கின்ற ஐயம் எனக்கு எழுகிறது. தேனி மாவட்டம் போடியில் வைக்கோலில் பதுங்கியிருந்த 12 அடி நீள பாம்பை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். புது காலனியில் வசிக்கும் ரத்தினம் என்பவர் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் வளர்த்து வருகிறார். இதற்காக அவர் தனது வீட்டில் வைக்கோல் சேகரித்து வைத்திருந்த நிலையில் அதில் சுமார் 12 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று பதுங்கியிருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ரத்தினம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பாதுகாப்பாக மீட்டனர். ராணிப்பேட்டை அருகே தனியார் தோல் தொழிற்சாலையில் மின்சாரம் தாக்கி பராமரிப்பு ஊழியர் உயிரிழந்தார். மாந்தாங்கல் பகுதியில் இயங்கி வரும் பாராத்தோல் தொழிற்சாலையில் வாலாஜாப்பேட்டையைச் சேர்ந்த குமார் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் ஆலையில் குமார் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே புதிய மின்மாற்றி அமைத்து அதிகாரிகள் மின் இணைப்பு வழங்காததால் பொதுமக்கள் வெற்றிலை பாக்கு, பூ, பழங்களுடன் மனு அளிக்க வந்தனர். காயரம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட மூலக்கடனி பகுதியில் மின்வெட்டு பிரச்சனையால்
புதிய மின்மாற்றி வைக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றிக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படாததால் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இதையடுத்து உதவி செயற்பொறியாளர் இல்லாததால் அலுவலக நுழைவு வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் கண்ணூரில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது தனியார் பேருந்து உராய்ந்து விபத்து நிகழ்ந்தது. கூத்துப்பரம்பில் இருந்து கண்ணூர் நோக்கி அந்த தனியார் பேருந்து சென்றபொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் வழுக்கிச் சென்ற பேருந்து எதிர் திசையில் இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது உரசியது. இதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெட்டிச்சிரா சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் ஸ்கேன் பிரச்சினை காரணமாக ஊழியர்கள் பயணிகளிடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. வெட்டிச்சிரா சுங்கச்சாவடிக்கு வந்த காரின் ஃபாஸ்டாக் ஸ்கேன் ஆகாததால் சுங்கச்சாவடி ஊழியர் கையடக்க சென்சார் பொருத்தப்பட்ட கம்பை பயன்படுத்தி வாகனத்தின் முன்புற ஸ்டிக்கரை சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. இதை காரில் இருந்தவர்கள் கண்டித்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். கீழடி அறிக்கை குறித்து புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறார் விசிக எம்பி ரவிக்குமார். கீழடி அறிக்கையை அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்திலேயே வைத்து உள்ளகக்குழு மீண்டும் ஆய்வு செய்ய உள்ளதாக விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். கீழடி அறிக்கையை வெளியிட வேண்டுமென கடந்த 2025ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநருக்கு விசிக எம்பி ரவிக்குமார் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் அதற்கு அவரிடம் இருந்து பதில் கடிதம் வந்துள்ளதாக தெரிவித்துள்ள ரவிக்குமார், கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை துறைசார் நிபுணர்கள் இருவராலும் மற்றும் நிபுணர்களை கொண்ட ஓர் உள்ளக குழுவாலும் ஆய்வு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் கீழடி அறிக்கையை அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்திலேயே வைத்து உள்ளக குழு மீண்டும் ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநர் தனக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளதாக விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இறுதி ஆண்டவர் ஆலய விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 132ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜூலை 3ஆம் தேதி தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஈரோடு மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையம், மாணிக்கம்பாளையம், சம்பத் நகர், கருங்கல்பாளையம், பன்னீர்செல்வம் பூங்கா, ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் குளுமையான சூழல் நிலவியது. வேதாரண்யம் அருகே மகன் மீது பொய் வழக்கு போடப்படுவதாக கூறி காவல் நிலையத்தில் பெற்றோர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாய்மேட்டைச் சேர்ந்த மணிவண்ணன் இருசக்கர வாகனத்தில் 23 புதுச்சேரி மதுபாட்டில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மகன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறி குடும்பத்துடன் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பழைய காவேரி பாலம் பராமரிப்பு பணிகள் காரணமாக மூடப்பட்டுள்ளதால் அதன் அருகே உள்ள பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதிய பாலம் இருவழி பாதையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நகரின் பல பகுதிகளிலும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கிழக்கு கடற்கரை சாலை ஆதிப்பட்டினத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிப்பட்டினம் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 3 நாட்களாக அப்பகுதிகளில் முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரியத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆத்திரமடைந்த மக்கள் ஆதிப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக யானை ஒன்று விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வாழை மற்றும் பாக்கு மரங்களை யானை சேதம் செய்வதாகவும் புகார் அளித்தும் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயி ஒருவர் தனது தோட்டத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தியுள்ள நிலையில் யானை பயிர்களை சேதப்படுத்தும் காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கோவில் திருவிழாவையொட்டி காடை மாட்டின் கால்மிதி பெற்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மத்தம் அக்ரஹாரத்தில் உள்ள சாயபுத்திர ஆலயத்தின் 23ஆம் ஆண்டு விழாவையொட்டி சாமிக்கு சிறப்பு பஞ்சாமிர்த அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. இந்நிலையில் இந்த விழாவின் முக்கிய விசேஷமாக கர்நாடக மாநிலம் மஞ்சனஹள்ளியில் இருந்து அழைத்து வரப்பட்ட பசவேஸ்வரா என்ற காடை மாடு தனது கால்களால் பக்தர்களை விதித்து ஆசி வழங்கியது.
திருப்பூர் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரில் பயணித்த தம்பதி மற்றும் குழந்தை உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பினர். தீயில் கார் முழுவதும் சேதமடைந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகளில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ரேஷன் அரிசி, கனிம வளங்கள், கால்நடைகள் கடத்தல், கேரளாவில் இருந்து சட்டவிரோத மதுபானங்கள் மற்றும் மருத்துவ கழிவுகள் வருவதை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்தி விதி மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கடுகுமலை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் குரங்குகளுக்கு படம் கொடுக்க முயன்றபோது இளம்பெண் மலை உச்சியில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தெற்கு திட்டங்குளத்தைச் சேர்ந்த அனிதாவிற்கும் சுரேஷ் என்பவருக்கும் கடந்த மாதம்தான் திருமணம் நடைபெற்றது. நேற்று மாலை கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மலை உச்சிக்கு சென்றபொழுது குரங்குக்கு படம் கொடுத்துள்ளார். திடீரென குரங்குகள் சூழ்ந்ததால் பயந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அனிதா பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் உள்ள CISF பயிற்சி முகாமிற்கு சென்ற கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் கலந்துரையாடினார். தனது தந்தை இராணுவத்தில் பணியாற்றியவர் என பெருமிதத்துடன் கூறிய அமைச்சர் பின்னர் வீரர்களின் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி சிறுவர் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை கடத்த முயன்றதாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தருமடி கொடுத்தனர். மது போதையில் இருந்த அந்த இளைஞர் சிறுமியை திடீரென தூக்கிக் கொண்டு ஓட முயன்றுள்ளார். உறவினர்களின் கூச்சலை கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து சிறுமியை பத்திரமாக மீட்டனர். பின்னர் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கன்னியாகுமரி திருவேணி சங்கம கடற்கரையில் குமரி கலை விழா தொடங்கியது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் விழாவை தொடங்கி வைத்தார். 4 நாட்கள் நடைபெறும் விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உணவு திருவிழா உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. போட்டா போட்டியில் மோதிக்கொண்ட தனியார் பேருந்து ஊழியர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கோவை திருப்பூர் சாலையில் நேர கட்டுப்பாடு பிரச்சனையால் 2 தனியார் பேருந்து ஊழியர்கள் சாலையிலேயே மோதிக்கொண்ட சம்பவத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இருதரப்பினரிடமும் புகார் பெற்று பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே சொத்தை தனது பெயரில் எழுதி கொடுக்க மறுத்ததால் பாட்டியை பேரன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணி கன்னியம்மாள் தம்பதி உயிரிழந்துவிட்ட நிலையில் அவர்களது 2 மகன்களையும் பாட்டி கந்தாயி வளர்த்து வந்தார். இதில் 2வது பேரனான 16 வயது சிறுவன் தனது தாத்தாவின் பெயரில் உள்ள நிலத்தை தனக்கு எழுதி கொடுக்குமாறு வற்புறுத்தி தகராறில் ஈடுபட்ட போது பாட்டியை கொலை செய்ததாக காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டியவர் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலரேட்டரை மிதித்ததால் கார் சாலை தடுப்பில் மோதி அந்தரத்தில் நின்றது. எதிரே வாகனங்கள் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆதரிக்கிறாரா என அதிமுக MP இன்பதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். த கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ நூலில் இடம்பெற்றுள்ள வரிகளை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி விவகாரத்தில் வழக்கம் போல கடமைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்துவிட்டு சண்முகம் கள்ள மௌனம் காப்பாரா என வினவியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் வசிக்கும் ரத்தினம் என்பவர் கடந்த 14ஆம் தேதி தனது வீட்டை பூட்டிவிட்டு சேலத்திற்கு சென்றிருந்தார். 4 நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பிய போது 4 கிராம் தங்க சங்கிலி, 2 கிராம் தங்கத்தோடு மற்றும் 2000 ரூபாய் ரொக்கம் காணாமல் போயிருந்தது. புகாரின் பேரில் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் பாண்டியன் என்பவரை கைது செய்தனர். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி தென்காசியில் சிலம்பம் விளையாடி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்போம் என்று அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்.
அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் தூத்துக்குடி மாவட்டம் ஓடக்கரை பேருந்து நிறுத்தத்தில் கட்டாயம் நின்று செல்ல வேண்டும் என அமைச்சர் ஸ்ரீநாத் உத்தரவு பிறப்பித்துள்ளார். காயல்பட்டினம் அருகே உள்ள ஓடக்கரை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பயணிகள் நெடுக்கடையை திறந்து வைத்து திமுக எம்பி கனிமொழியிடம் அப்பகுதி பெண்கள் இங்கு எந்த பேருந்தும் நிற்பதில்லை என முறையிட்டனர். அதற்கு அவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தால் ஒரு வாரத்திற்குள் செய்து கொடுத்திருப்பேன் என கூறி அங்கிருந்து கிளம்பினார். இது சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஸ்ரீநாத் தனது உத்தரவை உறுதிப்படுத்தும் விதமாக பேருந்தில் பயணித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தார் தட்டுப்பாட்டால் சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உசேன் காலனியிலிருந்து நாரணாபுரம் புதூர் வரை சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. தார் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை மீண்டும் தொடங்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆணி திருவிழாவின் 7ஆம் திருநாளில் சுவாமி நெல்லையப்பர் வெள்ளிக்குதிரை வாகனத்திலும் காந்திமதி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளி திருவீதி உலா வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை மற்றும் சுற்றுவட்டார சாலைகளில் திருநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் விபத்து ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருநாய்களை பாதுகாப்பாக பிடித்து தடுப்பூசி, கருத்தடை உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள உள்ளாட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே மது போதையில் அதிவேகமாக காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டார். கட்டையாடு பகுதியைச் சேர்ந்த ரோஹன் என்பவர் மது போதையில் வெள்ளமுண்டா என்ற இடத்தில் ஆபத்தான முறையில் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்தினார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் ரோஹனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரது காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.50 காசுகள் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 9 நாட்களில் மட்டும் முட்டை கொள்முதல் விலை மொத்தம் 60 காசுகள் உயர்ந்துள்ளது. கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம், கோழித்தீவன விலை உயர்வு, வெயில் காரணமாக முட்டை உற்பத்தி குறைவு ஆகிய காரணங்களால் விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வரும் நாட்களிலும் முட்டை விலை உயர வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே உள்ள காளாம்பட்டு கிராமத்தில் உள்ள அறிவுத் தோட்டத்தில் வேளாண் சுற்றுலாத்துறை சார்பில் கிராம விளையாட்டு விழா நடத்தப்பட்டது. பாரம்பரிய விளையாட்டுகளை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக இயற்கை சூழலில் பாண்டி ஆட்டம், தாயம், அஞ்சாங்கல், குலைகுலையா முந்திரிக்கா, பூக்கள் விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதேபோன்று கோலி, பம்பரம் போன்ற விளையாட்டுகளையும் சிறுவர்கள் இயற்கை சூழலில் விளையாடி மகிழ்ந்தனர். பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் கஞ்சா கடத்த முயன்ற 2 பெண் உட்பட 3 கைது செய்த காவல்துறையினர் 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ரயில் நிலையம் பகுதியில் சோதனையிட்ட காவல்துறையினர் 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கோவையைச் சேர்ந்த பரமகுருசாமி தனது மனைவி கலாமணி மற்றும் உறவினர்களுடன் கோவையில் இருந்து சேலம் நோக்கி காரில் சென்றார். அப்போது காடிப்பாளையம் பிரிவு அருகே முன்னால் சென்ற லாரியை முந்தன் முயன்றபோது நிலை தடுமாறிய கார் எதிரே வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த பரமகுருசாமி உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த கவிதா, நிர்மலா, சித்ரா, விஷ்ணுபிரியா உள்ளிட்டோர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள அருங்காட்சியகங்களை டெல்லியிலிருந்து வந்த மாணவர்கள் பார்வையிட்டனர். கீழடியில் அகழாய்வு நடந்த இடங்கள் 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி திறக்கப்பட்டது. அங்குள்ள 2 அருங்காட்சியகங்களுக்கும் தினசரி 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து செல்லும் நிலையில் டெல்லி தனியார் பள்ளியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தமிழ் மாணவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அக்னி வசந்த விழாவை ஒட்டி அர்ஜுனன் தபசு ஏறக்கூடிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அடையபலம் கிராமத்தில் உள்ள பாஞ்சாலியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அர்ஜுனன் வேடமணிந்த கலைஞர் சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம் பெற அர்ஜுனன் மேற்கொண்ட தவத்தை நாடக வடிவில் தத்துரூபமாக நிகழ்த்தினார். குழந்தை வரவேண்டி பெண்கள் மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களுடன் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். மதுரை உசிலம்பட்டியில் போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். பால்பாண்டி என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் உசிலம்பட்டி நகராட்சி பொறுப்பு தலைவியான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தேன்மொழி என்பவரின் மகன் கவிக்குமாரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கவிக்குமார் கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட நிலையில் மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எல்லையில் அமைந்துள்ள களியக்காவிளையில் புதிய பேருந்து நிலையம் கட்ட பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு 9 ஆண்டுகள் கடந்த நிலையில் பணிகள் மெத்தனமாக நடப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நவீன வசதிகளுடன் கூடிய 3 அடுக்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக 9 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. நிழற்குடை இல்லாத காரணத்தால் வெயில், மழை என சாலையோரம் பேருந்துக்காக காத்து நிற்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு சக காவலர்கள் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர். வாணியம்பாடியைச் சேர்ந்த சிலம்பரசன் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இந்நிலையில் 2011ஆம் ஆண்டு காவலர் தேர்வில் ஒன்றாக இணைந்த சக காவலர்கள் 2011 காக்கி உதவும் கரங்கள் நண்பர்கள் குழுவின் சார்பில் மறைந்த தலைமை காவலர் சிலம்பரசனின் குடும்பத்திற்கு 25,52,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினர். மானாமதுரை அருகே வடமாடு மஞ்சு விரட்டு உற்சாகமாக நடந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நடந்த வடமாடு மஞ்சு விரட்டில் சீறிப்பாய்ந்த காளைகளை காளையர்கள் அடக்கினர். விழாக்குளம் கிராமத்தில் நிறைகுளத்து ஐயனார் கோயில் விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 20 காளைகள் பங்கேற்றன. ஒவ்வொரு காளைக்கும் 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு 11 பேர் கொண்ட குழு அடக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன. மொஹரம் திருநாளை ஒட்டி திண்டுக்கல்லில் புலி வேடம் அணிந்து இஸ்லாமியர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். புதூர் பகுதியில் அமைந்துள்ள அசேன், உசேன் ஆகியோரின் தர்காவில் 81வது மொஹரம் திருநாள் கடைபிடிக்கப்பட்டது. புலி வேடமிட்டு சிலர் ஆட்டம் ஆடினர். பேரிச்சம்பழம் உள்ளிட்டவற்றை வைத்து இஸ்லாமிய பெண்கள் வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் கைது செய்யப்பட்டார். வடகோடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்ற முதியவர் மரக்காணம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் சிறுமி கர்ப்பமான நிலையில் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதியவர் பெருமாளை காவலர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே ஓடும் பேருந்திலிருந்து இளைஞர் தவறி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த சின்னராசு திருச்செங்கோடு செல்ல அரசு பேருந்தில் பயணித்தார். பேருந்தின் படியில் நின்றபடி செல்போனில் பேசிக் கொண்டு வந்த சின்னராசு இறங்க வேண்டிய நிறுத்தத்தில் இறங்க மறந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பதற்றத்தில் ஓடும் பேருந்திலிருந்து குதித்த சின்னராசு படுகாயமடைந்தார். இதனையடுத்து திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் சின்னராசு கீழே விழும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.